இந்த மாதிரி இடுப்புல இருக்கிற சதை தொப்பையெல்லாம் குறையணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி காலைல வெறும் வயிற்றுல அரை லெமனு, 1 ஸ்பூன் தேன், கொஞ்சம் அரை ஸ்பூன் சுக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. 30 நாள்ல உங்க உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்பு குறையிறது மட்டும் இல்லாம உங்க தொப்பை குறையிறது நீங்க பாப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து தண்ணியை குடிச்சீங்கன்னா வெறும் மூத்திரம் மட்டும்தான் வரும், கொழுப்பெல்லாம் அதோட சேர்ந்து ஓடி வந்துட போறது இல்ல. திஸ் இஸ் கம்ப்ளீட் மிஸ்இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷனை டெய்லியும் உடைக்கிற என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கம்ப்ளீட் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றாப்புல ஒரு நிமிஷம் போருங்க. நான் சொன்னதை பற்றி கூகுள் என்ன சொல்லுதுன்னு சொல்கிறேன். இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து சாப்பிட்டா என்ன நன்மைகள்ன்றது கூகுள் என்ன சொல்லுது. கூகுள் போய் சொல்லாது. கூகுள் மேலேயே உங்களுக்கு ஏதோ மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டாக்டர் வேணால் கேட்டுங்க. மலச்சிக்கலை தீர்க்கும், கொழுப்பை கறக்கும். எப்படி கொழுப்பு கரைக்கும்? வெறும் வயிற்றில் இந்த கலவையை குடித்தால் பசி குறைவாக இருக்கும். மேலும் சர்க்கரையை கட்டுப்படுத்தி உடலில் சேமிக்கப்படும் கொழுப்பை மெல்ல கரைக்க இது உதவுகிறது. மெயினாக சர்க்கரையை கட்டுப்படுத்துது. அதாவது ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கொழுப்பு கல்லை இது குறைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நுரையீரலை சுத்தம் பண்ணுது, தொற்று நோய் வராமல் தடுத்துக்கிறது, உடல் எடையை கட்டுப்படுத்துது. நான் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், வாரத்துக்கு 10 வீடியோ போடுறேன், எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம், எனக்கு யூடியூப்ல ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து 10 எபிசோட் வராது, இது வரைக்கும் வரல. நான் என் மனசுக்கு பிடிச்சத ஏதோ லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணுமேன்றதுக்காக நான் ஒரு பேஷனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி சில ஆட்கள், அதுலேயும் பாருங்களேன், என்னுடைய நேரம், என்னோட உழைப்பு, இதை பற்றி கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல் அசால்ட்டாக நம்மளுக்கு ஃபாலோவர் இருக்காங்க, எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக அடுத்தவனுக்கு ஏறி மிதிச்சு மேலே வரும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான கலாச்சாரம். இப்போ நான் போயிட்டு இந்த பையனோட வீடியோ போய் எடுத்து நான் போயிட்டு கான்ட்ரவர்சியாக நான் கமெண்ட் வீடியோவாக பண்ணிட்டு இருந்தா எனக்கும் அந்த பையனுக்கு வித்தியாசம் தான் போயிடும். 2வது எனக்கு அந்த வேலையும் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனாலுமே இன்னைக்கு சைபர் கிரைமில் தம்பியோட ஐடியா வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நம்ம ப்ராப்பராக போயிடுவோம். அவங்க என் சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அடுத்து மூவ் பண்ணுங்க, அடுத்து தம்பி இந்த மாதிரி ஏதாவது பண்ண பட்சத்தில் நம்ம ஐடி லாக் பண்ணி அதை கேஸாக ஃபைல் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்மளே இதை பற்றி உங்களுடைய கருத்தையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ.